லாங் கேட்டது போதும் காய்ஸ். வாங்க இன்றைக்கான சம் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டகிரல் கால்குலஸில் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காமா ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இதில் பீட்டா என்னன்னா, பீட்டா ஆஃப் m, n ஈக்குவல் டு 2 இன்டகிரல் 0 to π/2 sin 2m - 1x cos 2n - 1 dxன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பீட்டா ஃபங்க்ஷனில் தெரிஞ்ச ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். பீட்டா ஆஃப் m, n ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1 x பவர் m - 1 1 - x ஹோல் பவர் n - 1 இன்ட்டு dx. இதுதானே பீட்டாவோட பேசிக் ஃபார்முலா. இதில் இப்போ இதை புட் x ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஏன் நம்ம எடுக்கிறோம்னா, அங்கே பக்கத்தில் வந்து 1 - xன்னு இருக்குது. அப்போ 1 - sin ஸ்கொயர் எக்ஸை வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு ஈஸியாக பிரிக்கலாம். அப்போ x ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா, இப்போ ரெண்டு சைடு டிஃப்ரென்ஷியேட் போட் சைட் பண்ணோம்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சைட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும்? dx கிடைக்கும். இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸை வந்து அந்த ஸ்கொயரில் இருக்கிறது முன்னாடி இருந்துச்சுன்னா 2 sin x cos x dxன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து லிமிட்ஸை வந்து நமக்கு இப்போ வந்து அப்ளை பண்ணோம். when x ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு போட போகிறோம். இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போடும்போது, இப்போ நம்ம x ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது அந்த சைடு நமக்கு வந்து x ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? 0ன்னு தான் கிடைக்கும். இப்போ இங்கே 0 கொடுத்தோம்னா இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்போ புட்டு x ஈக்குவல் டு நம்ம என்னென்னு கொடுக்குறோம்? 1ன்னு கொடுக்குறோம். இப்போ x ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்? நமக்கு வந்து π/2ன்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து என்னென்னு x ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கும்போது சைன் 90 டிகிரியில் தான் அது 1 வேல்யூ வரும். அந்த 90 டிகிரியை நம்ம வந்து π/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இன்டகிரல் 0 to 1 சைன் ஸ்கொயர் இது x போல் சைன் ஸ்கொயர் எக்ஸு பவர் m - 1. அப்புறம் வந்து இங்கே வந்து π/2 போட மாதிரி தான் போட்டுக்கலாம். அப்போ வந்து 1 - எக்ஸை வந்து 1 - sin ஸ்கொயர் எக்ஸை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு மேலே ஹோல் பவர் n - 1 dx போல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 sin எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட்னா காஸ் எக்ஸ் வரும். அது காஸ் எக்ஸ் dx அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2ங்கிறது அந்த இன்டகிரலுக்குள்ளே கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டுன்றது ஒரு இன்டகிரல் நம்ம இன்டகிரேஷன் பண்ண தேவையில்ல, அதை எப்படி வெளியே எடுத்துடலாம். அப்புறம் உள்ளே இருக்கிறது அப்படியே ரிமைனிங் இருக்கிறத எழுதுவோம். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் m - 1 அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் வந்து 1 நமக்கு வந்து எப்போவுமே என்ன தெரியும்? 1 - sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது வந்து பேசிக் ஃபார்முலா. ஏன்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ 1 - sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டோம்னா இங்கிட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டு அப்போ ஹோல் பவர் n - 1 அதை அப்படியே போட்டுக்குவோம். ரிமைனிங் இருக்குதுன்னா இங்கே 2 வெளியே போயிடுச்சு. sin θ cos θ dx இருக்குது. இப்போ இந்த 2 அப்படியே வெளியே வச்சுப்போம். இன்டகிரல் 0 to π/2 அப்படியே வச்சுக்குவோம். sin 2 அந்த ரெண்டை வந்து m - 1ஓட பெருக்குவோம். 2m - 1 2 x cos பவர் 2n - 2 xன்னு போட்டுக்குவோம். இன்ட்டு மிச்சம் இருக்கிறதுனா sin x cos x dxன்னு இருக்கா, அதையும் அப்படியே சேர்த்து எழுதிப்போம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. அப்போ அதே மாதிரி இன்டகிரல் ரெண்டை வந்து வெளியே எடுத்துக்குவோம். ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு. இன்டகிரல் என்ன இருந்துச்சு? 0 to π/2. இப்போ சைன் பவர் 2m - 2ன்னு இருக்கா, அந்த 2m - 2 அப்படியே போட்டுக்கிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? அந்த சைன் θ இங்கேயும் 1 இருக்கா, அப்போ அந்த சைன் அங்கே +1ன்னு போட்டுப்போம். இப்போ காஸ் 2n - 2 இங்கேயும் ஒரு காசு இருக்குது, அப்போ அது ஒரு +1 போட்டு dx போட்டுக்குவோம். அதே மாதிரி 2 வெளியே வச்சுக்குவோம். இன்டகிரல்னா 0 to π/2 சைன் 2m - 2ன்னு இருக்குது. அப்போ அந்த -2 +1 ஆட் ஆகி -1 நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி காஸ் 2n - 2 +1 இருக்குது. அதுலேயும் வந்து நமக்கு வந்து -1 வரும். அப்புறம் dxன்னு வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துப்போம். அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம்? ப்ரூவ் பண்ணுற ஃபார்முக்கு வந்துருச்சா. அப்போ பீட்டா ஆஃப் sin power 2m - 1 x cos power 2m - 1 x. I think this video is useful for everyone. So thank you for our supporting.